நல்ல செல்லக்குட்டி, நான் இன்னைக்கு உனக்கு 2 கதை சொல்ல போகிறேன். ஓகேவா? குட்டி கதை. கதையை கேட்டுட்டு நீ செல்ல பிள்ளையா கிடந்து தூங்குவியாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கதை வந்து ஒரு காக்கையும் நரியும். ஓகேவா? ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு தான். அந்த காட்டுக்குள்ள ஒரு காக்கை ஒரு இறைச்சி துண்டு இருக்குல்ல, அதையும் வச்சுட்டு ஒரு மரத்துக்கு கிளையில வந்து இருந்ததாமா. சரியா? அதை பார்த்த ஒரு குள்ள நரி ஓடி காக்காட்ட வந்துட்டு, அதுக்கு எப்படியாவது அந்த இறைச்சி வேணும். சரியா? அந்த இறைச்சியை சாப்பிடணும். அதுக்கு வேண்டி காக்காட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டால் காக்கா என்ன செய்யாது? கொடுக்காது. உடனே என்ன தெரியுமா செய்தது? காக்காட்ட போய், காகமே காகமே, நீ தான் இந்த உலகத்தில் ரொம்ப அழகான பறவை. அதுவும் இல்லாமல் உன்னோட குரல் வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. நீ பாடும்போது இந்த உலகமே வந்து என்ன செய்யும்? மெய் மறந்து உன்னை பார்த்துட்ருக்கோம். அதனால தயவுசெய்து நீ எனக்கு வேண்டி ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காக்கையை ரொம்ப ஓவராக புகழ்ந்தது. சரியா? அப்போ அந்த புகழ்ச்சியில் மயங்கிய காக்கை என்ன பண்ணுச்சு? அது உடனே நினச்சி, ஓ அப்போ எனக்கு குரல் தான் உலகத்திலே பெஸ்ட்டு குரல், அப்போ நான் தான் பார்க்கறதுக்கு உலகத்திலே ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுச்சு? பாட்டு பாட தொடங்குச்சு. பாட்டு பாட தொடங்கும் போது வாயை திறந்தது என்னாச்சு? இறைச்சி கீழே விழுந்தது. உடனே என்ன பண்ணுச்சு அந்த குள்ள நெறி? அதை எடுத்துட்டு பட்டபடன்னு அதுலேருந்து என்ன செய்தது? ஓடி தப்பிட்டு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யாரையும் வந்து என்ன செய்யக்கூடாது? கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. சரியா? மற்றவங்க நம்மளை புகழும் போது நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா எல்லாமே நம்ம யோசித்து நம்ம இன்டெலிஜெண்ட்டாக நடந்துக்கணும். ஓகேவா? ஓகே. இனி அடுத்த கதை. ஒரு காட்டில் 4 பசு வந்து என்ன பண்ணுச்சு? ரொம்ப ஒற்றுமையாக ஃப்ரெண்ட்ஸ் போல் எப்போவும் 4 பேரும் சேர்ந்து தான் நடப்பாங்க, சேர்ந்து தான் தூங்குவாங்க. அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க. சரியா? எங்கே போனாலும் 4 பேரும் சேர்ந்து தான் போவாங்க, 4 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒற்றுமையாக ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாங்க. சரியா? ஒரு நாளைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு பெரிய புலி வந்துருச்சு. புலி வந்து மனசுக்குள்ளே, ஆகா 4 நல்ல கொழுத்த பசு இருக்குது, இன்றைக்கி நம்ம நல்லா சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்தது. வந்து சண்டை போட தொடங்குச்சுதான். ஆனால் இந்த 4 பசு என்ன பண்ணுச்சு? 4 பேரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுச்சு? அதுக்கு கொம்பால் புலியை வந்து தாக்குச்சு. அதனால புலி என்ன பண்ணுச்சு? 4 பேரும் ஒரு கூட்டமாக கூடும்போது எப்படி இருக்கும்? புலி பயந்து அந்த பிளேஸை விட்டே என்ன செய்தது? ஓடி போச்சுது. நல்ல பேபி கேட்குறியா? ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய நாள் கழிஞ்சாச்சு. நிறைய நாள் கழிஞ்ச பிறகு இந்த 4 பசுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து 4 எண்ணமும் என்ன செய்தது? இங்கேருந்து அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு போயிருச்சுதாம்மா. அப்போ இதை தான் இந்த புலி என்ன செய்தது? பார்த்துட்டே இருந்தது. ஓகே, இனி இப்போ 4 பேரும் ஒன்று சேர்ந்து நம்மளை தாக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பசுவையாக தனித்தனியாக என்ன செய்தது? அடித்து கொன்று தின்னுருச்சாமா. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒற்றுமையாக நம்ம இருந்தால் தான் நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. நம்ம தனித்தனியாக போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும், நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் வந்து நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து செயல்பட்டால் என்ன ஒரு கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும்? நம்மளால் வெல்ல முடியும். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலா பேபிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.